அனைவருக்கும் வணக்கம். நம்ம மேக்ஸ்ல முதல் டாபிக் விகிதம் விகிதாச்சாரம். ஓகேங்களா? இதை பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுல என்னன்னா ஸ்கூல் புக் சம்மு, ப்ரீவியஸ் இயர் கேட்ட சம்மு, இருக்கிற ஃபுல் மாடல் எல்லாத்தையும் நம்ம இதுல பார்த்துடலாம். இது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சம் முதல் டைப்ல இருந்து ஒவ்வொரு சம்மும் பொறுமையா நடத்திட்டு இருப்போம். முக்கியமா புதுசா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப பொறுமையாவே இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட கடைசி ஒரு 20 சம் மட்டுமே ரொம்ப ஹார்டான லெவல், கடைசி லெவல் இருக்கும். ஓகேவா? அதை பார்த்துக்கலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் விகிதம் விகிதாச்சாரம். ஓகேங்களா? இப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 டாபிக் இருக்கு. ஓகேவா? இந்த 13 டாபிக் தான். இந்த 13 டாபிக் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிடலாம். அதாவது 9 1 ஒரு 4 1. ஓகேவா? மேக்ஸ் புதுசா பாக்குறவங்க 9 1 4 1 ஃபுல்லா மேக்ஸ் டாபிக் தான். என்னன்னா இதுல பேசிக்கானது ஃபுல்லா வந்துடும். அதாவது ஃபர்ஸ்ட் விகிதம் விகிதாச்சாரம். ஓகேங்களா? விகிதம் விகிதாச்சாரம். அடுத்து வயது கணக்குகள், சராசரி, சதவீதம். ஓகேங்களா? அடுத்தது காலமும் வேலையும், அதான் ஆட்கள் நாட்கள். ஓகேங்களா? கடைசியா நிகழ்தகவு. ஓகேவா? விகிதம் விகிதாச்சாரம், வயது கணக்குகள், சதவீதம், சராசரி இருக்கும், லாப நஷ்டம் ஒண்ணு இருக்கும். கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு 9 டாபிக் இந்த பக்கம் வந்துடும். தனியாக எழுதி போடுறோம். இந்த 4ன்றது பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல். ஓகேவா? இதுல என்ன 4 ஒதுக்கி இருக்கலாம்னா ஏபிஜிபி இருக்கும், அதாவது எண்ணியல் ஏபிஜிபி இருக்கும், அதுக்கப்புறம் தனி வட்டி இருக்கும், கூட்டு வட்டி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அளவியல் இருக்கும். இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது செகண்ட் லெவல். இது நீங்க 9 கவர் சுருக்குகள் வரும். ஓகேங்களா? சுருக்குகளுக்கு நான் மீது எழுதி போடுறேன். 9 டாபிக் பேசிக்கா இருக்கும், ரொம்ப முக்கியமானது. இதுல ஒரு 4 டாபிக் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த 2 தான். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும். இது இல்லாம பகடை சம், ரயில் சம், ஏகப்பட்ட சம்லாம் இருக்கு, டாபிக் இருக்கு. அது தனியா பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல ஒன்றும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்கும், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புது மாணவர்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு போகணுமே. ஓகேவா? கவனிங்க. இப்ப நம்ம இந்த சம்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ அப்படினாலே என்னன்னா காமனா, அதாவது உங்களுக்கு இதான் படிச்சிருப்போம், ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. ரேஷியோனா A/B. ஓகேவா? அப்ப A/B எப்படி எழுதலாம்? இதை A/B எழுதலாம். ஓகேங்களா? A/B எழுதலாம். ஓகேவா? அப்ப உதாரணத்துக்கு இது எப்படி எழுதலாம்? A/B எழுதலாம். அப்ப எல்லாமே ஒண்ணுதான். அப்போ ஒரு விகிதமானது பின்னமாவும் எழுத முடியும், வகுத்தலாவும் எழுத முடியும். அப்ப மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு விகிதம்னா பின்னம் மற்றும் வகுத்தல் எல்லாமே மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஓகேங்களா? அப்ப விகிதம் கிட்டத்தட்ட இதுக்கான வரையறை ஃபுல்லாமே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். நோட்ஸா எழுதி கீழே கொடுத்துறோம், எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நம்ம நேரடியாக சம்முக்கு போயிடலாம். ஓகேங்களா? இதனுடைய முதல் சம் பாத்தீங்கன்னா A/B, அதாவது A/B 2:3 கொடுத்திருக்காங்க, BC 5:7 கொடுத்திருக்காங்க, ABC. அப்ப விகிதத்தினுடைய அடிப்படையில முதல் சம்மே இதான் முதல் டைப், முதல் மாடல். ஓகேவா? புதுசா படிக்கிறவங்களும் நல்ல பொறுமையா பாருங்க. இதுல இருந்து ஒவ்வொரு மாடலா நம்ம நடத்திடலாம். ஓகேவா? அப்ப AB கொடுத்துட்டாங்க, BC கொடுத்துட்டாங்க, ABC மதிப்பு கேட்கறாங்க. ஓகேவா? இது மாதிரி சம்முக்கு சிம்பிளா அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? அப்ப ABC கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ABC எழுதிட்டு ஏபிக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2:3 கொடுத்திருக்காங்களா? அப்ப 2 3. ஓகேங்களா? போட்டாச்சு. பிசிக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பிக்கு நேரம் 5, அப்ப 7. அப்ப 5 7. ஓகேவா? தெரியுதா பாருங்க. ஏபிக்கு 2 3 கொஸ்டின் பார்த்து எழுதியாச்சு. பிசிக்கு 5 7, பிக்கு நேரம் 5 7 போட்டாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அது பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் காலியா இடம் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஃபுல்லா இருக்கு, இதுக்கு நேரம் ஒரு இடம் காலியா இருக்கு பாருங்க. அப்ப எங்கெல்லாம் காலியா இருக்கோ கவனிங்க. அப்ப இங்க காலியா இருக்கா? அப்ப சைடுல இங்க நம்பர் எதுவும் இல்லை, அப்ப இந்த நம்பர் இங்க தள்ளிடணும். 3 இங்க வந்துடும், அவ்வளவுதான். இங்க என்ன நம்பர் போடலாம்? இங்க சைடுல நம்பரே இல்லையா? அப்ப இந்த நம்பர் இங்க போட வேண்டியதான். புரியுதா பாருங்க. சைடுல இருக்கிற நம்பர் இங்க தள்ளிடணும், சைடுல இருக்கிற நம்பர் இங்க தள்ளிடணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் மாடல், இவ்வளவுதான் டைப் இந்த முதல் சம்முக்கு. ஓகேவா? அப்ப அப்படியே மேல அப்படியே பெருக்கணும், எல்லாத்தையுமே பெருக்கணும். 2 5 10, 3 5 15, 7 3 21. ஓகேங்களா? ABC கண்டுபிடிச்சிட்டோம். ABC கண்டுபிடிச்சாச்சு. கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா ABC கேட்டாங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு காமனா அடிக்க முடியுதான்னு பார்க்கணும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது. காமனா அடிக்க முடியுதா? அடிக்கும் பொழுது 3 டைமே சேர்த்துதான் அடிக்கணும். ஓகேவா? இதை மட்டும் 2ஆல் அடிச்சுட்டு இதை மட்டும் 5ஆல் அடிக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப எப்ப அடிச்சாலுமே 2ஆல் அடிச்சா ஃபுல்லா 2ஆல் அடிக்கணும், 3ஆல் அடிச்சா ஃபுல்லா 3ஆல் அடிக்கணும். ஓகேவா? அப்ப செக் பண்ணி பாருங்க. இது 2ஆல் அடிக்கலாம், 5ஆல் அடிக்கலாம். ஓகேவா? இங்க 3 இருக்கு, அடிக்க முடியாது. அப்ப 3 7 வரும். அப்ப காமனா எல்லாரையுமே அடிக்க முடியாது. அப்ப நம்மளுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான். A/B/C ஆன்சர் என்னன்னா 10:5:21. அப்ப இது மாதிரி கேள்வி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா AB கொடுத்துட்டாங்க, BC கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம ஃபுல்லா ABC எழுதிக்கிட்டு அப்படியே 2 3 போட்டோம், 5 7 போட்டுட்டு இங்க ஒரு இடம் காலியா இருக்கும். அப்ப சைடுல நம்பர் தள்ளியாச்சு, இந்த இடத்துக்கு இந்த நம்பர் தள்ளியாச்சு. ஓகேவா? அப்படியே எழுதி பெருக்கினாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இதுல இப்ப இதுல 2வது சம் பாத்தீங்கன்னா பாருங்க, அதே AB கொடுத்துட்டாங்க, BC கொடுத்திருக்காங்க, A/C மட்டும் கேட்கறாங்க. ஓகேவா? A/C மட்டும் கேட்கறாங்க. இதுதான் ரேஷியோல முதல் டைப். ஓகேவா? முதல் டைப் முதல் மாடலே இவ்வளவுதான். ஓகேவா? புதுசா பாக்குறவங்க நல்லா கவனிங்க. ஓகேவா? அப்ப AB கொடுத்துட்டாங்க, BC கொடுத்துட்டாங்க. அப்ப A B C நீங்க அப்படியே 3 தடவை எழுதிக்கணும். எழுதிட்டு AB வேல்யூ என்னது?
5 9 கொடுத்துருக்காங்களா? அப்ப 5 9 இங்க எதுவும் பண்ணக்கூடாது, விட்டுறணும். அடுத்து பிசி என்ன கொடுத்துருக்காங்க? 4 7 அப்ப 4 7 அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க பண்ணா போதும். அப்ப முதல் லைன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு காலியான ஒரு இடம் இருக்கும், செகண்ட் லைன்ல இங்க ஒரு காலியா ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? அப்படி காலியா இருக்கிற இடத்துல சைடுல இருக்கிற நம்பர் தள்ளி விட்டணும். ஓகேவா? இங்க 9 இருக்குல்ல, அங்க தள்ளிடணும் 9. இங்க என்ன தள்ளணும்னா 4 இங்க வந்துடும், அவ்வளவுதான். ஓகே, வேலையை முடிஞ்சு போச்சு. அப்ப எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 5 4 20. ஓகேங்களா? 5 4 20, 9 4 36. இப்படி இருந்தா பெருக்கிக்கணும் எல்லாத்தையுமே. 9 7 63. புரியுதா பாருங்க? அப்ப கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நம்ம ஏபிசி மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கொஸ்டின்ல கேட்டது ஏசி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப உங்க ஆப்ஷன்ல ஏசி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அப்ப ஏவோட ஆன்சர் 20, அதாவது 20. சி வந்து 63. ஓகேவா? இதுதான் ஏசி. புரியுதா பாருங்க? ஏவையும் சியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதே ஏபிசி கேட்டா மூணுத்தையும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இதை காமனா அடிக்க முடியுதா பாருங்க? இப்ப 20 இருக்கு, 63 இருக்கு. ஓகேவா? 3ஆலையும் அடிக்க முடியாது, இது 2ஆல் அடிக்கலாம், 2ஆல் அடிக்க முடியாது. ஓகேவா? அப்ப நம்ம அப்படியே விட்டுருவோம். அப்ப ஏசி ஆன்சர் இவ்வளவுதான். புரியுதா பாருங்க? அப்ப அதே மாடல் தான் இது முடிஞ்சிருச்சு. இப்ப மூணாவது கொஸ்டின் அங்க இருக்கு பாருங்க. ஏபி கொடுத்துட்டாங்க, அடுத்தது சிபி கொடுத்துருக்காங்க, பிசி கொடுக்கல, சிபி கொடுத்துருக்காங்க. நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப சிபி 8:9 கொடுத்துருக்காங்க, ஏபிசி கேக்குறாங்க. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அது பாருங்க ஏபிசி போட்டுக்கிட்டு ஏபி வேல்யூ என்ன இருக்கு? 5 8. ஓகேவா? அடுத்தது சிபியா, பிசி கிடையாது, சிபிக்கு. அப்ப சிக்கு நேரா 8. ஓகேவா? சிக்கு நேரா 8, பிக்கு நேரா 9. இப்படி போட்டுக்கிட்டு கோடிகேஷன், அவ்வளவுதான். அப்ப இங்க ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு. புரியுதா பாருங்க? பிசின்னு கேட்கும்போது பில இருந்து சி போட்டீங்க, சிபின்னு கேட்கும்போது சில இருந்து போடுறோம், சில இருந்து பி போட்டுருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப காலியா இருக்கிற பாக்ஸ்ல நம்பர் தேப்பா 8 நீங்க போயிடுச்சா? 8 அந்த பக்கம் போயிடுச்சு. இங்க என்ன வரணும் பாருங்க, இந்த 9 இங்க வந்துடும், அவ்வளவுதான். அப்ப எப்பயும் போல என்ன பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணணும், பெருக்கணும். அப்ப 9 5 45, 9 8 72, 8 8 64, அவ்வளவுதான். நம்ம போட்டே முடிச்சாச்சு. ஓகேவா? அப்ப ஏபிசி மூணுமே கேட்டிருக்காங்க, மூணுத்தையும் போட்டுட்டோம். நீங்க செக் பண்ணணும், காமனா அடிக்க முடியுதான்னு பார்க்கணும். இது நமக்கு ஆன்சர் தான், இருந்தாலும் காமனா அடிக்க முடிஞ்சா அடிச்சிடணும், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அப்ப 45 இது 5ஆல் அடிக்கலாம், 9ஆல் அடிக்கலாம், இதுவுமே 9ஆல் அடிக்கலாம். ஓகேவா? 8 9 72. ஓகேவா? இது 9ஆல் அடிக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப அப்படியே விட்டுறணும், அதாவது அடிக்க முடிஞ்சா அடிங்க, நான் விட்டுருங்க. ஓகேவா? அப்ப இந்த மாடல் முடிச்சாச்சு. நல்லா பாத்துங்க, நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 4th சம். ஓகேங்களா? இப்ப முதல் மூணுமே போட்டாச்சு, 4th சம். இப்ப நான் கேட்டது எல்லாமே ஏபி கொடுத்துட்டாங்க, பிசி கொடுத்தாங்க, ஏபிசி மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்ப இது அடுத்த மாடல் என்ன, 4மே கேட்கறாங்க பாருங்க. அதாவது ஏபிசிடி 4மே மொத்தமா கேட்கறாங்க. இது நல்லா பாத்துக்கோங்க. அப்ப ஏபி கொடுத்துருக்காங்க, பிசி கொடுத்துட்டாங்க, சிடி கொடுத்துட்டு ஏபிசிடி 4மே மொத்தமா கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப இதுவும் அதே மாதிரி தான் போட போறீங்களே. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? 4 எழுதுங்க. அப்படி ஏபிசிடி. ஓகேவா? எழுதியாச்சா? நான் ஏபிசி எழுதியாச்சு. ஏபி என்ன கொடுத்துருக்காங்க? 8:15. அப்ப 8 15. ஓகேங்களா? அடுத்தது பிசிக்கு நேரா 5 8. இது பாருங்க, பில இருந்து நேரா 5 8, பிசி 5 8. ஓகேவா? அடுத்து சிடி 4:5. அப்ப சில இருந்து டிக்கு 4:5. அவ்வளவுதாங்க, எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஓகேவா? எழுதி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் லைன் கை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல எங்க காலியா இருக்கு? இந்த ஒரு இடம் காலியா இருக்கு, இந்த ஒரு இடம் காலியா இருக்கு. ஓகேவா? செகண்ட் லைன்ல இங்க காலியா இருக்கு. ஓகேவா? இங்கேயும் காலியா தான் இருக்கு. தேர்ட் லைன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடம் காலியா இருக்கு, இங்கேயும் காலியா தான் இருக்கு. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. ஏன் பாக்ஸ் போற, நீங்க பாக்ஸ் கூட போட தேவை, நீங்க அப்படியே கூட ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்காக போடுறது. அப்ப இங்க என்ன நம்பர் வரும்னா, இந்த நம்பர் அப்படியே அங்க போயிடணும். அந்த 15 இங்கேயும் வந்துடும், 15 இங்கேயும் வந்துடும். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இப்ப இந்த பாக்ஸ் என்ன வரணும்? இந்த 5 இங்க வந்துடும், இந்த 5 அப்படியே சைடுல தள்ளிக்க வேண்டியதான். இந்த 8 இந்த சைடுல போயிடும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ரெண்டு பாக்ஸுமே எந்த நம்பர் வருவாங்க? இந்த நம்பர் 4 2 தெரியுமே வந்துடும். புரியுதா பாத்தீங்க? அவ்வளவுதான். இப்ப எல்லா நம்பரும் ஃபுல்லா ஆயிடுச்சா? நம்மளோட வேலை பத்தி பெருக்கணும், அப்படியே மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்ப கவனிங்க, 5 4 20, 2 8 16, அப்ப 160. அதாவது 5 4 20, 20 8 160. அதே மாதிரி 5 4 20, 20ஆல பெருக்கினீங்கன்னா எவ்வளவு வரும்? 300. ஓகேங்களா? இப்ப 4 5 60. ஓகேவா? 4 5 60, 6 8 48, 480. அதே மாதிரி இங்க பெருக்குங்க. ஓகேவா? 8 40, 4 5 60, 600. இப்படி நீங்க எல்லாத்தையுமே கரெக்டா பொறுமையா பெருக்கிடணும். இதான் இந்த மெத்தட் முடிஞ்சிருச்சு. இப்ப பெருக்கினதுக்கு அப்புறம் ஏபிசிடி இது ஆன்சர் கிடையாது, அடிக்க முடிஞ்சா அடிச்சிடணும், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோனாலே என்னன்னா ஒரு எளிய வடிவம். ஓகேவா? ரேஷியோனாலே கடைசி வரைக்கும் அடிச்சு ஒரு எளிய வடிவமா கொண்டு வரணும். அப்ப எல்லாத்துலயும் காமனா எது அடிக்கலாம்? 0 காமனா இருக்கு, 0 அடிச்சாச்சு. எல்லாத்துலயும் காமனா 0 அடிச்சாச்சு. ஓகேவா? மீதி 16 30 48 60. திருப்பி எல்லாத்தையும் எதில் அடிக்கலாம்? 2ஆல் அடிக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையுமே திருப்பி 2ஆல் அடிச்சிருங்க. 2ஆல் அடிச்சிங்கன்னா பாருங்க,
8 2 16, 15 2 30, 24 2 48, 30 2 60. ஓகேவா? திருப்பி எதாவது அடிக்க முடியுமா பாருங்க. இங்க 8 இருக்கிறதால இங்க 15 இருக்கிறதால கண்டிப்பா எதுவுமே அடிக்க முடியாது. அப்ப நம்மளோட ABCD ஆன்சர் இவ்வளவுதான். 8 15 24 30. ஓகேவா? இப்ப இதை 3ஆல் அடிக்கலாம், இதை 3ஆல் அடிக்கலாம், இதை 3 அடிக்கலாம். ஆனா இது 3ஆல் அடிக்க முடியாது. ஓகேவா? 2ஆல் அடிக்கலாம் பார்த்தாலும் இதை அடிக்க முடியாது. ஆக மொத்தம் ஆன்சர் அவ்வளவு விட்டுறணும். ஓகேவா? அப்ப ABCD 4 கேட்டாலுமே இப்படிதான் போடணும். நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். இப்ப இதுல 5th பாருங்க, சமான விகிதம் காண்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ABBCCD ஓகேவா வச்சு ஈஸியா போட்டோம். எங்கெல்லாம் காலியா இருக்கோ சைடு நம்பர் தள்ளி போட்டீங்க. இப்ப சமான விகிதம் காண்க. ஓகேவா? சமான விகிதம் காண்க கேட்கிறாங்க. இதுவும் அதே மாடல் தான். ஓகேவா? சமான விகிதம். சமான விகிதம் ஒண்ணுமே இல்ல, அதே ரேஷியோ தான். ஓகேவா? என்ன பண்றீங்க கவனிங்க. கொஸ்டின் பாத்தீங்கன்னா சமான விகிதம் காண்க 2:7. அப்ப 2:7க்கு 2:7க்கு சமான விகிதம், அதுக்கு சமமான விகிதம் எதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஃபுல்லா இருக்கும். நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லாமே ரேஷியோ தானே, எல்லாமே விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் பொதுவாக அடிக்க முடியுதா பாருங்க, அடிச்சு பாருங்க. இதெல்லாம் அடிச்சு பார்த்து அந்த ஆன்சர் வந்துச்சுன்னா அதான் உங்களுக்கு அடிச்சு பார்த்து மேல இதை வந்து அதான் உங்க ஆன்சர். நீங்க வந்து கணக்கெல்லாம் போட தேவையில்ல. அப்ப அடிச்சு பார்க்கும்போது காமனா அடிச்சு பார்க்கணும். இப்ப இது 2ஆல் அடிச்சா இது 2ஆல் அடிக்கணும், இது 3ஆல் அடிச்சா இது 3ஆல் அடிக்கணும். ஓகேவா? இஷ்டத்துக்கு அடிக்கக்கூடாது. அப்ப கவனிங்க, இதை அடிக்க முடியுமா பாருங்க. 4 2 8 அடிக்கலாம், இங்க 3ஆல் தான் அடிக்க முடியும். ஓகேவா? வேற எதுவும் பண்ண முடியாது. இங்க அடிச்சு பாருங்க, இது அடிக்கவே முடியாது. ஓகேவா? கண்டிப்பா ஆன்சர் வராது. இதை அடிச்சு பாருங்க. 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிக்கலாம். அப்ப எப்படி அடிக்கலாம்னா 3 2 6, இது அடிச்சீங்கன்னா 7 2 14, 3 2 6, 7 2 14. அப்ப 3:7 அங்க இருக்கு, வரல. ஓகேவா? அப்ப விட்டுருவோம். இதை அடிச்சு பாருங்க, இதை காமன் அடிக்க 3ஆல் அடிக்கலாம், இதை கண்டிப்பா 3ஆல் அடிக்க முடியும். ஓகேவா? அப்ப 6ல எத்தனை 3 இருக்கு? 2 3 6, 2 3 6, 21 அடிச்சீங்கன்னா 7 3 21 கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. அப்ப இதுதான். அப்ப 2:7க்கு சமமான விகிதம் எது? இந்த 6:21 தான். ஓகேவா? இங்க நம்ம போவே தேவை, அடிக்கவும் முடியாது. நமக்கு ஆன்சர் இங்கே வந்துச்சு. புரியுதா பாருங்க. அப்ப இதே கொஸ்டின் தான். அப்ப சமான விகிதம் கேட்டிருக்காங்க யாருக்கு? 4:5க்கு. அப்ப 4:5 வரணும். செக் பண்ணி பாருங்க. எதெல்லாம் எங்கெல்லாம் அடிச்சு பார்த்தா நமக்கு அந்த நம்பர் வரணும், அவ்வளவுதான். அப்ப அடிச்சு பாருங்க. 2ஆல் அடிக்கலாமா? 8 2 16, 5 2 10. இதுக்கு மேல அடிக்க முடியாது, நமக்கு அந்த கொஸ்டினும் வரல. இங்க வந்துருங்க 2:5, அதை விட இது சின்னது. அப்ப கண்டிப்பா இங்க வராது. ஓகேவா? 8:10 இருக்கு. இதே பொதுவாக எப்படி அடிக்கலாம்? 2ஆல தான் அடிக்க முடியும். அப்ப 4 2 8, 5 2 10. ஓகேவா? அப்ப ஆன்சர் இங்கேயே வந்துருச்சு பாருங்க. அப்ப 4:5க்கு சமான விகிதம் எதுனா 8:10. சி தான் ஆன்சர். புரியுதா பாருங்க, சி தான். அப்ப சமான விகிதம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு சமமான விகிதம். அப்ப விகிதம்னால எப்படி கடைசியா அடிச்சு உதாரணம் கவனிங்களா. இப்ப வந்து 5:10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விகிதம் சொன்னா இதை இன்னும் என்ன பண்ணணும், நம்ம சுருக்கணும். ஓகேவா? அடிச்சா என்ன வரும்? நமக்கு 1:2 வரும். ஏன்னா 1 5 5, 2 5 10. அப்ப விகிதம்னாலே எளிய வடிவத்தை கொண்டு வந்துடணும். ஓகேவா? அப்ப இந்த டைப் பாத்துக்கோங்க, இதான் ஒரு முக்கியமான டைப் இது. ஓகேவா? அடுத்த டைப் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 6வது சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 4:13 டபுள் ஈஸ்ட். ஓகேங்க, 2 ரேஷியோ கொடுத்துட்டு 64:x. ஓகேவா? அப்படி கொடுத்துட்டு இங்கே எக்ஸின் மதிப்பு என்ன? ரொம்ப பேசிக்கான அடிப்படையான கேள்வி, நமக்கு தெரிஞ்சிடணும். அப்ப ரேஷியோ கொடுத்துட்டு இங்க டபுள் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம் பாருங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்னா 4. ஓகேவா? 4:13, 4:13 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4:13 டபுள் ரேஷியோ 64x. இதான் கொஸ்டின், இதான் கேள்வி கொடுத்துருக்கிறது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பாருங்க, A:B எப்படி எழுதலாம்? A/B எழுதலாம். இது ஒரு முக்கியமானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. A:B A/B எழுத முடியுமா? அதே மாதிரிதான் இது அப்படியே பின்னத்தில் எழுதுங்க. அப்ப 4/13. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவல் தான் அர்த்தமே, இது ஈக்குவல் தான். ஓகேவா? அப்ப 64/x. புரியுதா பாருங்க, A/B எழுதியாச்சு, 64/x எழுதியாச்சு. ஓகேவா? இப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? குறுக்கு பெருக்கல் பண்ணா இந்த x மேல வந்துடும், இது அங்க போயிடும், அவ்வளவுதான். ஒரே ஸ்டெப் ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா பாருங்க, குறுக்கு பெருக்கல் தான். அதாவது உங்களுக்கு இது மாதிரி மாடலுக்கு இப்படி எழுதுனா ஆன்சர் வந்துடும், அப்படி தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? இப்படி ஒரு மாடல் கேட்டாங்கன்னா நீங்க இப்படி எழுதினாலே போதும். அப்ப 4 × x என்ன வரும்? 4x ஈக்குவல் டு 13 × 64. குறுக்குல பெருக்கிறோம்ல, அப்ப 13 × 64. அப்ப x மட்டும் இங்க வச்சுக்கிட்டு 13 × 64 பை என்ன வந்துடும்? 4 கீழே போயிடும். ஓகேங்களா? அப்ப 4 அடிக்கலாமா? 4 எங்க அடிக்கலாம்? 4 64 அடிங்க. ஒரு நாள் 4, இது 16. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 13 16 பெருக்கணும். ஓகேவா? 13 × 16. ஓகேவா? 6 8 7 ஒரு 13. ஓகேவா? அப்ப 208 வருது. மொத்தம் ஆன்சர் பாத்தீங்கன்னா x உடைய மதிப்பு 208. ஓகேவா? 208 வருது. புரியுதா பாருங்க. அப்ப இது மாதிரி மாடலுக்கு நாம இப்படி எழுத கத்துக்கணும், பின்னத்துல எழுத கத்துக்கணும், அவ்வளவுதான். எழுதிட்டு கிராஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? நம்ம அடுத்தது பார்க்கலாம்.
இப்ப கவனிங்க 7th சம் பாத்தீங்கன்னா 7:5 ஓகேவா, அதாவது 7:5 மற்றும் x:25 விகித சமம் எனில் x இன் மதிப்பு. அதாவது இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னா விகிதம் சமமா இருக்கான், இந்த விகிதமும் சமமா இருக்கான். ஓகேவா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு 5 கணக்கு நடத்தியாச்சு, அதுல இருந்து ஒவ்வொரு சமமா பாருங்க. ஓகேவா, இப்ப 7th வந்துட்டோம். அதாவது இந்த 7:5 அடுத்து கொடுத்த x:25. ஓகேவா, கொஸ்டின் பாருங்க, இதுவும் விகித சமம், ரெண்டுமே விகித சமமா இருக்கான் அப்படின்னும் போது டபுள் ரேஷியோன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ரேஷியோக்கும் விகிதம் சமம்னா டபுள் ரேஷியோன்னு அர்த்தம். ஓகேவா, முதல்ல சமயம் பார்த்தாச்சு, முதல்ல பாத்தீங்கல்ல. அப்ப இது எப்படி எழுதலாம், a:b எப்படி எழுதலாம், a/b. அப்ப 7/5 எழுதியாச்சுங்களா. டபுள் ரேஷியோனால ஈக்குவல் தான் அர்த்தம். ஓகேவா, அப்ப 7/5 ஈக்குவல் போட்டாச்சு. இது எப்படி எழுதலாம், x/25 அவ்வளவுதான். ஓகேவா, நமக்கு தேவை x தான். அப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா, மாத்தி குறுக்கு அப்ப இதையும் குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஓகேவா, அப்ப 5 × x 5x. அப்ப எப்படி வந்துரும் பாருங்க, 5x = 5 × x 5x 7 × 25. அப்ப 7 × 25 எப்பவுமே பெருக்கிடாதுங்க, அப்படியே வச்சுக்கோங்க, அப்பதான் கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப x மட்டும் வச்சுக்கிட்டு 5 கீழே போயிடுமா, அப்ப x = 725/5. ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப 5 5 அடிச்சிருங்க, அப்ப மீதி ஒரு 5 மீதி இருக்குங்களா, 5 5 25, 5 7 35. அப்ப x ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 35. புரியுதா பாருங்க. அப்ப இது மாதிரி क्वेश्चन நம்ம மாத்திக்கிட்டு, அப்ப a:b மாடல்ல இருக்கா, அப்ப a பைல எழுதலாம். ஓகேவா, அப்ப இதையும் பைல எழுதியாச்சு. டபுள் ரேஷியோனா ஈக்குவல் தான் அர்த்தம். அப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணால ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப இந்த மாதிரி மாடலுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா ஆன்சர் கிடைக்குது, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். இப்ப 8வது சம் பாருங்க, சேம் முக்கியமான மாடல், புள்ளியில கொடுத்திருக்காங்க பாருங்க. 0.75 ரேஷியோ x டபுள் ரேஷியோ 5:8 எனில் x இன் மதிப்பு கேக்குறாங்க. புரியுதா பாருங்க, 0.75 ஓகேங்களா, ரேஷியோ x டபுள் ரேஷியோ. கவனிங்க, அப்ப இது மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணலாம், அப்ப a:b அப்ப 0.75. ஓகேவா, a:b னா அப்ப நம்ம a/b ன்னு வச்சுக்கலாமா, ஈக்குவல் டு டபுள் ரேஷியோனா ஈக்குவல் அர்த்தமா. இது எப்படி எழுதலாம், 5/8. புரியுதா பாருங்க. அப்ப இத பின்னத்துல எழுதியாச்சு, இதையும் பின்னத்துல எழுதியாச்சு, அவ்வளவுதான். ஓகேவா, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்குவாங்க, இப்படி பெருக்கி போடுவாங்க, அப்படியும் போடலாம். நமக்கு இது a/b மாடல் ஈஸியா இருக்கும். அப்ப x தானே தேவை, குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப x × 5 5x. ஓகேவா, அப்ப 5 × x ஈக்குவல் டு இதை எப்படி பெருக்குங்க, 8 × 0.75. நமக்கு x மட்டும் தானே தேவை, அப்ப அந்த 5 கீழே கொண்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா இங்க பெருக்கல்ல இருக்கு, கீழே போனா வகுத்துல போயிடும். ஓகேவா, அப்ப இங்க சைடுல எழுதிக்கலாம். அப்ப x = ஆல்ரெடி ஒரு 8 × 0.75 ஒரு 5. இந்த 5 கீழே போயிடுச்சு. ஓகேவா, அப்ப அப்படி கேன்சல் பண்ணுங்க. புள்ளியில இருந்தாலும் நீங்க பயப்படாம அடிக்கலாம். ஓகேவா, புள்ளியில இருந்தாலும் அடிக்க முடியும். இல்ல ரொம்ப பயமா இருக்குன்னா என்ன பண்ணுங்க, இங்க 2 ஸ்தானம் புள்ளி இருக்குல்ல, அப்ப 2 டிஜிட், அப்ப 2 டிஜிட் இருக்கா, அப்ப மேல 100 ஆலையும் கீழே 100 ஆலையும் பெருக்கிக்கோங்க, புள்ளி கேன்சல் ஆயிடும். நம்ம அப்படியே கூட அடிச்சிடலாம். அது பாருங்க, 4×5 இது அடிச்சீங்கன்னா 15×5 75, 5×5 75. அப்ப 2 ஸ்தானம் புள்ளி இருக்குல்ல, அப்ப 0 பாயிண்ட் முன்னாடி போட்டாச்சு, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னன்னா 8ஐயும் இந்த 0.15 பெருக்கணும், அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப x = பாத்தீங்கன்னா அதாவது 0.15 அதையும் 8ஐயும் பெருக்க போறோம். அப்ப 8 5 40, 0 மீதி 4, 1 8 12. ஓகேவா, அப்ப ஆன்சர் பாருங்க, 0 மீதி 4 12. ஓகேவா, பாத்தீங்கன்னா 1.20, எக்ஸ் வேல்யூ 1.20. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா பாருங்க, 1.20. அப்ப நம்ம மாடல் தான் முக்கியம். இப்படி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டாங்கன்னா இது மாதிரி ஃபர்ஸ்ட் எழுத தெரிஞ்சுக்கணும். எழுத தெரிஞ்சாலும் நீங்க போட்டு முடிச்சிடலாம். இது ஃபுல்லாவே சிம்பிளிஃபிகேஷன் தான், எல்லாரும் போட முடியும். பட் உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரணுமே. ஓகேவா, நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். இப்ப 8th சம் பாத்தீங்கன்னா 2a = 3b = 4c. இதான் क्वेश्चन. ஓகேங்களா, அதாவது 2a = 3b = 4c. ஓகேவா, எனில் a:bc காண்க. ஃபர்ஸ்ட் போட்டல முதல் மாடல் அதே மாடல் தான், இதுவும் abc கேக்குறாங்க. இந்த क्वेश्चन அதே மாதிரி தான் பாருங்க, அதே இதுல ac மட்டும் கேக்குறாங்க. இப்ப நான் ஒன்னு போடுறேன், நீங்க ஒன்னு போட்டுருங்க. நீங்க அப்ப 2a 3b 4c இப்படி இருக்கும்போது நமக்கு ab bc தெரிஞ்சாதானே போட முடியும். இப்ப கவனிங்க, நம்ம இத ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். 2a 3b மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, 2a = 3b, 2a 3b இதை மட்டும் எடுத்துக்கிறோம். திருப்பி என்ன பண்ண போறோம்னா 3b அந்த பக்கம், 3b = 4c. புரியுதா பாருங்க, அதாவது 2a 3b ஒன்னு எடுத்துக்கணும், 3b 4c இது ஒரு செட்டா எடுத்துக்கணும், அவ்வளவு எடுத்துக்கிட்டு கவனிங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சுன்னா a:b கிடைச்சிரும், இதுல இருந்து a:b கிடைக்கும், இதுல இருந்து bc கிடைச்சிரும், அவ்வளவுதான் ஈஸி. அப்ப கவனிங்க, எழுதலாமா. அப்ப a:b எழுத போறேன், ஒரே ஸ்டெப் தான். அதே மாதிரி இதுக்கும் எழுத போறேன், b:c எழுத போறேன், ஒரே ஸ்டெப் தான். எப்படின்னா இப்படி இருந்தாலே a ஓட வேல்யூ இங்க இருக்கும்,
ஏவோட மதிப்பு அண்ணாண்ட இருக்கும், பியோட மதிப்பு இங்க இருக்கும், அவ்வளவுதான். புரியுதா பாருங்க, ஏவோட மதிப்பு இங்க இருக்கிற 3 ஈஸ்ட் பியோட மதிப்பு இங்க இருக்கிற 2. ஓகேவா, கண்டுபிடிச்சோம் பாருங்க. அப்ப ஏ ஈஸ்ட் பி வந்து 3:2 முடிஞ்சிருச்சு. இதை பாருங்க, பியோட மதிப்பு இங்க இருக்கிற 4, அப்ப 4:3. புரியுதா பாருங்க. அப்ப நம்ம ஏபி தெரியும், பிசி தெரியுமா, கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, இதை அப்படியே நம்ம போட்டுடலாம். அப்ப ஏ பி சி இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்படியே போட்டுடலாம். புரியுதா பாருங்க. அப்ப இது வருஷம் எடுக்கிறது இது உங்களுக்கு தெரியணும். புரியுதா பாத்துக்கோங்க. இது என்னதையும் கட் பண்ணி இதோ போட்டாச்சு, இது என்னதையும் கட் பண்ணி இதோ போட்டிருக்கோம். ஓகேவா, இங்க இருக்கிற ஏவோட வேல்யூ பக்கத்துல இருக்கும், பியோட வேல்யூ இங்க இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா, அப்ப நம்ம ஏ இஸ்ட் பி இது ஃபார்ம் பண்ணியாச்சு, பிசி ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்படியே போடுங்க. அப்ப ஏபினா 3:2 அப்ப 3:2 ஏபிக்கு நேரா, பிசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4:3, அவ்வளவுதான். புரியுதா பாருங்க. அப்ப எங்கெல்லாம் காலியா இருக்கா, அப்ப இந்த 2 இங்க வந்துரும். ஓகேவா, இங்க காலியா இருக்கா, இந்த 4 இங்க வந்துரும். ஆல்ரெடி நம்ம நடத்தியாச்சு இந்த மாடல்லாம். அப்ப 3 4 சார் 12, 8 இது 6. ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா இது காமனா அடிக்க முடியுமா, 2ஆல் அடிக்கலாமா, 2ஆல் ஃபுல்லா அடிச்சிருங்க. அடிச்சிட்டா வரும் இது வந்து, அப்ப அடிச்சிட்டீங்கன்னா 6 2 12. ஆன்சர் பாருங்க, 6 2 12, 4 2 8, 3 2 6. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 4 3 தான் ஆன்சர். 6 4 3 தான் நமக்கு ஏபிசி. அப்ப இது ஒரு முக்கியமான மாடல், ஆல்ரெடி கேட்டாங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படிதான் ஆடணும். ஓகேவா, இப்ப அந்த கொஸ்டின் பாருங்க, 9th பாருங்களேன். 2A 3B கொடுத்துட்டாங்க, 4B 5C கொடுத்துட்டாங்க. அதாவது இப்படி கொடுத்த கொஸ்டினை நம்ம இப்படி பிரிச்சோம்ல, 2A 3B இதுல இருந்து பிரிச்சுக்கிட்டோம் இப்படி. அதுக்கப்புறம் இது அப்படி பிரிச்சு தானே இப்படி போட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பிரிச்சே கொடுத்துட்டாங்க. பாருங்க, பிரிச்சே கொடுத்துருக்காங்களா, அப்ப நம்ம இதுல ஈஸியா எடுத்துக்கலாம்ல. அப்ப 2A = 3B. ஓகேங்களா, 2A = 3B இருக்கு பாருங்க. 2A = 3B இது தனியா கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு A B கிடைச்சிடும். புரியுதா பாருங்க, இதுல இருந்து AB கிடைச்சிரும். அப்ப ஏனா இங்க இருக்கிற 3, ஏவோட மதிப்பு இங்க இருக்கிற 3, பியோட மதிப்பு இங்க இருக்கிற 2. புரியுதா பாருங்க. அப்ப 3:2 கிடைச்சிருச்சு நமக்கு. அதே மாதிரிதான் இத பாருங்க, 4B = 5C, 4B = 5C இருக்கு பாருங்க. 4B = 5C. அப்ப இதுல நமக்கு என்ன கிடைக்கும்னா BC கிடைச்சிரும். அதாவது B யும் C யும் கிடைச்சிரும். B யோட மதிப்பு அங்க இருக்கிற 5, இங்க இருக்கிற 5 தான் B. அப்ப 5:4. இப்ப நீங்க ஈஸியா நீங்களே போட்டுறலாம். அதாவது ABC ன்னு எழுதிக்கிட்டு AB மதிப்பு என்னது 3:2, BC மதிப்பு 5:4. இதை நீங்களே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, அப்ப இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு எடுக்க தெரியணும், பிரிச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு எடுக்க தெரியணும். இது ரொம்ப முக்கியமான மாடல். ஓகேவா, நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 10th சம் ஒரு 10வது கணக்கு பாத்தீங்கன்னா அதே ஏபிசி தான் கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப இதுல மட்டும் அவ்வளவு மாடல் இருக்கு. ஓகேங்களா, அப்ப A/B பாத்தீங்கன்னா 1/2 ரேஷியோ 1/3 இருக்கு. பிசி வந்து 1/3 5/9. ஓகேவா, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்பர் கொடுத்தாங்க, சின்ன சின்ன ஒரு எளிய எண்களா கொடுத்தாங்க. இப்ப பின்னத்துல கொடுத்துட்டாங்க. ஓகேவா, எப்பயுமே இதை நம்ம வச்சுட்டு போட முடியாது. ஏன்னா ஒரு ரேஷியோன்னு சொன்னாலே ஒரு எளிய வடிவம், அதுதான் வரையறை, ஒரு பொதுவான வரையறை. அப்படின்னும் போது விகிதத்துல பாத்தீங்கன்னா பின்னத்துல இருக்கவே கூடாது. ஓகேவா, அப்ப நம்ம இது என்ன பண்ணோம், ஒரு முழு எண்ணா மாத்தினோம். எப்படி மாத்தலாம் பாருங்க. கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏபிசி கேட்டிருக்காங்க, அதே பழைய மாடல் தான். ஏபிசி கேட்டிருக்காங்க இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம ஏபியவும் பிசியும் மாத்தணும். எப்படி மாத்தலாம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது ஏபி பாருங்களேன், வெறும் 1/2 1/3 கொடுத்திருக்காங்களா. அதாவது 1/2 1/3 மேல ஃபுல்லா 1 தான் இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா 2 இருக்கு 3 இருக்கா. அப்ப நமக்கு ஒரு பொதுவான எண் வேணும்னா கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு எல்லாத்தையும் 2ஆல பெருக்கிறேன். இப்ப இந்த ஃபுல் இதையும் 2ஆல பெருக்கிறேன், இதையும் 2ஆல பெருக்குனா, இப்ப 2ஆல பெருக்கும் போது நல்லா கவனிங்க, 2ஆல பெருக்கும் போது இதுவும் கேன்சல் ஆகும். ஆனா இங்க அதே பின்னம் அப்படியேதான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு. அப்ப இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கா, ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகணும். இந்த 2ம் கேன்சல் ஆகணும், 3ம் கேன்சல் ஆயிட்டு நமக்கு ஒரு பொதுவான ஒரு எண் வரணும். ஓகேவா, சின்ன நம்பரா வரணும். அப்ப 2 3 பெருக்குங்க, 6 வருதா, 2 3 6. இப்படிங்க எல்சிஎம் மாதிரியும் போடலாம், எல்சிஎம் போட்டும் போடலாம். ஓகேவா, எல்சிஎம் போடலாம், அதே 6 தான் வரும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 6ஆல பெருக்க போறோம். புரியுதா பாருங்க, 1/2. ஓகேவா, அப்ப பொதுவா இதையும் 6ஆல பெருக்கிறேன், இதையும் 6ஆல பெருக்கிறேன், இது இந்த டேர்மையும் 6ஆல பெருக்கிறேன், இந்த டேர்மையும் 6ஆல பெருக்கிறேன், இந்த பின்னத்தையும் 6ஆல பெருக்கிறேன். ஓகேவா, பெருக்கும் பொழுது 4 2 2 இது அடிச்சீங்கன்னா 3 2 6. ஓகேவா, இது அடிச்சீங்கன்னா என்னது 2 3 6. அப்ப எப்படி மாறிடுச்சு, 3:2 மாறிடுச்சு பாருங்க. ஏபி வந்து 3:2 மாறிடுச்சு. இப்ப பிசி மாத்தலாமா, 1/3 இருக்கு, 5/9 இருக்கு. மேல இருக்கிற நம்பரை பத்தி நம்ம பிரச்சனையே கிடையாது, எவ்வளவு நேரம். ஆனா கீழே இருக்கிற நம்பர் நம்ம தூக்கணும். அப்ப 3ம் கேன்சல் ஆகணும், 9ம் கேன்சல் ஆகணும். அப்ப பொதுவா நம்ம என்ன பண்ணலாம், இதுல பெரிய நம்பர் 9. எனக்கு இது கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்க என்ன பண்ணலாம், இப்படி போடலாம், தான் மாதிரி போடுவோம் ஸ்கூல்ல. 3க்கு 9க்கு போடுவோம், அது மாதிரி போடுங்க. ஃபர்ஸ்ட் 3ஆல பண்ணா 1, அப்ப 3 3 9. அப்ப 3 9. அப்ப ஃபுல்லா 9ஆல பெருக்கணும். இல்ல இத பார்த்தோம் சொல்லிடலாம், இல்ல பெரிய நம்பர் 9. 9ஆல பெருக்கினா எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்ப இதையும் 9ஆல பெருக்கிறோம், இதையும் 9ஆல பெருக்கிறோம். அப்ப இந்த 9 9 கேன்சல் ஆயிடும். இது அடிச்சீங்கன்னா 3 9. அப்ப பிசி எப்படி மாறி இருக்குன்னா, அப்ப 3 இங்க வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. அப்ப 3:5. புரியுதா பாருங்க.
அப்ப பின்னத்துல இருந்தாலே நம்ம கேன்சல் பண்ணி ஒரு நம்பரா மாத்திக்கணும். அப்ப ஏபி பாத்தீங்கன்னா 3:2, பிசி பாத்தீங்கன்னா 3:5. அப்ப ஏபிசி கேட்டாங்க, கொஸ்டின்ல கேட்டது ஏபிசி கேட்டிருக்காங்க. அப்ப ஏபி வேல்யூ என்ன இருக்கு? 3:2, 3:2. பிசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:5. ஓகேவா? அவ்வளவுதான். இங்க காலியா இருக்க இடம், அப்ப இந்த 2 எங்க தள்ளினும் 2 போட்டுறணும். இது காலியா இருந்தா இந்த 3 இங்க வந்துரும். ஓகேவா? அப்ப 3 3 9, 3 2 6, 5 2 10. இதுதான் நம்மளுடைய ஏபிசி. இதை காமனா அடிக்க முடிஞ்சா அடிக்கலாம், எல்லாம் விட்டுறணும். ஓகேவா? புரியுதா பாருங்க, இது அடிக்க முடியாது. 9 இருக்கு, 10 இருக்கு, 6. அப்ப காமனா அடிக்க முடியாது, அப்படியே விட்டுறலாம். அப்ப இது மாதிரி ஒரு மாடல் கொடுத்தாங்கனாலே நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் பார்த்து பொதுவான என்னால பெருக்கிடணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிச்சிருங்க, இல்ல பார்க்கவும் நீங்க போடலாம். ஓகேவா? நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். இதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். என்னன்னா ரொம்ப முக்கியமான சம், ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேட்ட क्वेश्चन. ஓகேவா? கவனிங்க. a/3 b/4 c/7 எனில் a + b + c/7 இதனுடைய மொத்த மதிப்பு கேக்குறாங்க. மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஃபுல்லாவே ரேஷியோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு தேவை அது பாருங்க, இதுதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதை கண்டுபிடிக்க என்ன தேவை? a தேவை, b தேவை, c தேவை. இது உள்ள போட்டாலே ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கவனிங்க. இப்ப இதுல இருந்தா நம்ம எடுத்துக்க போறோமே, இதுல இருந்து தான் abc தேவை. இது ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन, ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி கொடுத்துட்டாலே a ஓட வேல்யூ 3 தான், b ஓட வேல்யூ 4 தான், c ஓட வேல்யூ 7 தான். புரியுதா பாருங்க? இது மாதிரி கொடுத்தாலே a ஓட வேல்யூனா அது கீழே இருக்க நம்பர் தான், b ஓட வேல்யூ அது கீழே இருக்க நம்பர் தான், c ஓட வேல்யூ அது. புரியுதா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்ப a + b + c இது இருக்கு பாருங்க, c/7 இதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப a ஓட வேல்யூ என்னது? 3. அப்ப அப்ளை பண்ணுங்க. 3 + b ஓட வேல்யூ 4, c ஓட வேல்யூ 7 பை இந்த 7 क्वेश्चनல இருக்கு. ஓகேவா? புரியுதா பாருங்க? ஓகேங்களா? அப்ப 3 7 10 14, 14/7 இருக்கு. புரியுதா பாருங்க? அப்ப 14/7 அடிச்சா என்ன வருது? 2 7 14. அப்ப இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் 2. அப்ப இது உங்களுக்கு புரியணும். எப்பயுமே ரேஷியோல இப்படி இருந்தாலே a ஓட வேல்யூ கீழ இருக்குன்னு அர்த்தம், b ஓட வேல்யூ கீழ இருக்க 4, c ஓட வேல்யூ 7. ஓகேவா? அப்படியே தூக்கி நீங்க அப்ளை பண்ண போறீங்க, ஆன்சர் கிடைச்சிடும். நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம், முக்கியமானது. இப்ப 12வது சம் பாருங்க, முக்கியமான சம். என்னன்னா x/5 = y/8 அப்படின்னு எனில் x + 5 ரேஷியோ y + 8 இதனுடைய மதிப்பு கேக்குறாங்க. அதாவது இதனுடைய மதிப்பு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம இதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு x தேவை, இங்க இருக்கிற y தேவை. புரியுதா பாருங்க? இது ரெண்டும் நமக்கு தேவை. இந்த x உம் y உம் இங்க இருந்து எடுக்க போறோமே. ஓகேவா? இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரி தான். அப்ப x ஓட வேல்யூ கீழ இருக்கிற 5 தான், y ஓட வேல்யூ கீழ இருக்கிற 8. அதாவது x வந்து 5, y வந்து 8. இதுதான் ஃபார்மேட், இப்படிதான் எடுக்கணுமே. x ஓட மதிப்பு கீழ இருக்கும், y ஓட மதிப்பு கீழ இருக்கும். முடிஞ்சு போச்சு. அப்படி அதுல போடலாமா? அப்ப கவனிங்க, x ஓட மதிப்பு 5 அது பாருங்க. அப்ப 5 + 5 வந்துரும். ரேஷியோ y ஓட மதிப்பு 8. ஓகேவா? அப்போதைக்கு அதிலே போடுங்க. y க்கு பதிலா 8, ஆல்ரெடி ஒரு 8. ஓகேவா? அந்த ரேஷியோ அப்படியே வச்சுக்கணும். 5 5 10, ரேஷியோ 8 8 16. இது அப்படியே விட்டுற கூடாது, இது ஆன்சர் கிடையாது. சால்வ் பண்ணி இன்னும் சால்வ் பண்ணுங்க. அப்ப 2ஆல் அடிக்கலாமா? அப்ப 5 2 10, இது அடிச்சீங்கன்னா 8 2 16. ஆன்சர் பாத்தீங்கன்னா 5:8. உங்களுக்கு என்ன புரியணும்னா, இது மாதிரி ஒரு மாடல் கொடுத்தாலே வேல்யூ கீழே தான் இருக்கணும், அதுக்கு அப்ளை பண்ணி கொண்டு வரணும், கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு வரணும். இது இவ்வளவுதான் மாடலே. ஓகேங்களா? இங்க இது மாதிரி x y z கூட கொடுப்பாங்க, நம்ம அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே. நம்ம 13வது சம் பாருங்க. x/y = 5:2 கொடுத்துட்டாங்க. அதாவது x/5 = 5:2 கொடுத்துட்டு 8x + 9y இதோட ரேஷியோ = 8x + 2y இதனுடைய மதிப்பு கேட்கறாங்க. ஓகேவா? போன மாடல் பார்த்தோம், அதே மாடல் தான். ஓகேவா? போன மாடல் பைல கொடுத்தாங்க, இப்போ இப்படி கொடுத்துறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம இதுல இருந்து தான் வேல்யூ எடுத்துக்கணும். இதை நம்ம போட்டு சால்வ் பண்றதுக்கு x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? அப்ப இதான் क्वेश्चन. அந்த क्वेश्चनோட அமைப்பு தெரிஞ்சுக்கோங்க. x தெரிஞ்சா போதும், y தெரிஞ்சா போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஈஸி. அப்ப இந்த ரெண்டுத்துமே இதுல இருந்து தான் எடுக்கணுமே. அப்ப x/y கவனிங்க. இது எப்படி எழுதலாம் பாருங்க. a/b எப்படி எழுதலாம்? x/y எழுதலாம் பாருங்க. x/y x/y எழுதலாமா? ஈக்குவல் டு 5:2 நான் 5/2 எழுதுறேன். ஓகேவா? x/y இப்படி எழுதுறேன், 5:2 இப்படி எழுதுறேன். ஓகேவா? எழுதியாச்சு. அப்படின்னா இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாலே x ஓட வேல்யூ 5, y ஓட வேல்யூ 2. புரியுதா பாருங்க? இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாலுமே x ஓட வேல்யூ 5 தான், y ஓட வேல்யூ 2. ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப நம்ம x 5 தெரிஞ்சிருச்சு, y 2 அப்படியே அப்ளை பண்ணுங்க. இதுல அப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். அப்ளை பண்ணுங்க. 8 x ஓட வேல்யூ 5 அப்ப 5 போட்டுட்டேன். ஓகேவா? பிளஸ் 9 இது பாருங்க, 9 y ஓட வேல்யூ 2. ஓகேவா? அப்ப y ஓட வேல்யூ வந்து 2 போட்டுட்டேன். ஓகேவா? ரேஷியோ திருப்பியும் 8x, அப்ப திருப்பி 8 5 வரணும். 8 5 பிளஸ் 2 இன்டு y ஓட வேல்யூ 2 தான். புரியுதா பாருங்க? அப்ப 8 5 40, 8 5 40, அப்ப 40 பிளஸ் 9 2 18. ஓகேவா? நீங்க டைரக்டா ஃபாஸ்டா போட்டுடலாம், நிறைய புது பசங்களுக்கு புரியாது, அதான் அப்படி போடுறோம். 8 5 40, 9 2 18. ரேஷியோ 8 5 40
பிளஸ் 2 2 4. அப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. 58 வருமா? 58. இதை கூட்டினீங்கன்னா 44. இது அப்படியே விட்டுறக்கூடாது. இது அப்படியே விடாம அடிக்கணும். கடைசி வரைக்கும் அடிங்க. அப்ப அடிச்சீங்கன்னா 2ஆல் அடிங்க. அப்ப 2 2 4. 1 வேணா 9 2 18 29 இருக்கு. இது 22. அப்ப 22. அப்ப 29:22. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 29:22. இதுக்கப்புறம் அடிக்க முடியாது நம்மளால. அப்ப இதனுடைய மதிப்பு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப 29:22. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப இது ஒரு முக்கியமான மாடல். இப்படி கொடுத்திருந்தா நம்ம இப்படி எடுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதெல்லாம் சிம்பிள் தான். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம் நம்ம. இப்ப 13 ஒன்று பாருங்க. 2:x டபுள் ரேஷியோ x:32. ஓகேவா? இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு x உடைய மதிப்பு கேட்கறாங்க. ஓகே, x உடைய மதிப்பு கேட்கறாங்க. கவனிங்க, ஆல்ரெடி பார்த்தாச்சு. 2:x இது எப்படி எழுதலாம்? 2/x. ஓகேவா? டபுள் ரேஷியோன்னு சொன்னாலே நம்ம ஈக்குவல் டு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு. ஓகேவா? இது எப்படி இருக்கு? x/32. புரியுதா பாருங்க. இதை வந்து x/by எழுதியாச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்மள்ட்ட கேட்டுக்கிறது x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்களா? அப்ப நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். ஏன்னா x ஐயும் பெருக்கலாம், இதையும் பெருக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஸ்டெப். அப்ப x × x என்ன வந்துருன்னா x ஸ்கொயர் வந்துரும். அப்ப 2 32 பெருக்குங்க. 2 32 64. ஏன்னா பெருக்கிட்டா நம்பர் இதுல அடிக்க முடியாதுல்ல. அப்ப 2 32 64. x உடைய ஸ்கொயர் தான் 64. நம்மள்ட்ட x தானே கேட்டிருக்காங்க. x ஸ்கொயர் கேட்கல, x தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்கொயர் அங்க பண்ணா ரூட் ஆயிடுமா? ஸ்கொயர் அங்க பண்ணா ரூட் ஆயிடும். அப்ப x ஓட ஆன்சர் என்னன்னா 8. 64 ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரணும்? 8. 8 8 64னால x ஓட வேல்யூ 8. அவ்வளவுதான். அந்த ஒரு ஸ்டெப் தான் இது சம். புரியுதா பாருங்க. இது மாதிரி கொடுத்தாலே இப்படிதான் போட போறோம். இப்போ இந்த சம் பாருங்க. ஓகேவா? இந்த சம் பாருங்க. ஓகேங்களா? அப்ப 1000 ரேஷியோ 10. அதே மாதிரி x ரேஷியோ 1/1000. ஓகே, இப்படி இருக்கு. அப்ப இதுல x ஓட வேல்யூ கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, பிரிச்சு எழுதுங்க. நீங்களே கூட போட்டுடலாம். அப்ப a/b. அப்ப 1000/10. அதான் a/b a/b ன்னு எழுதுறோம். ஓகேவா? ஈக்குவல் டு அவங்களே ஈக்குவல் கொடுத்தா அப்ப இது எப்படி எழுதலாம்? x/x இந்த டேர்ம் எழுதணும். அப்ப 1/1000. புரியுதா பாருங்க. பாருங்க, அப்ப a/b a/b. ஓகேங்களா? அப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? பண்ணா x கிடைச்சிரும். அவ்வளவுதான். அப்ப 10 × x 10x. இந்த பக்கம் வச்சுப்போம். 10x ஈக்குவல் டு இதையும் பெருக்கணும். இது ஃபுல்லா தானே இருக்கு. இப்ப இதையும் பெருக்குங்க. அப்ப 1000 × ஒரு 1/1000. புரியுதா பாருங்க. இந்த 1000 கூட இந்த 1/1000 அப்படியே வச்சு பெருக்கிறோம். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். மேல இருக்கிற 1000மும் கீழே இருக்கிற 1000மும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப நம்ம x மட்டும் தானே தேவை. அந்த 10 கீழே போயிடும். 10 இங்க பெருக்கலாங்க போனா வகுத்தல் ஆயிடும். அப்ப x பாத்தீங்கன்னா இப்ப எதுவும் இல்லைன்னு விட்டுறக்கூடாது. 1 இருக்கு. அப்ப 1/, இந்த 10 கீழே போயிடும். அப்ப x ஓட மதிப்பு வந்து 1/10. இது எல்லாமே இப்ப எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் பாத்துக்கோங்க. இப்ப கவனிங்க, மூன்றாவது விகித சமன். அதாவது மூன்றாவது விகித சமன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? 15th கொஸ்டின் பாருங்க. 2,4 மூன்றாவது விகித சமன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றாவது விகித சமன்ற வார்த்தையும் 4வது விகித சமன் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க புதுசா இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே தான். ஒவ்வொரு சமுக்குமே நம்ம 2-3 சம் போடுறோம். அதை இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்ப மூன்றாவது விகித சமன் கேட்கறாங்க. தேர்ட் ப்ரொபோஷன் கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப நம்ம பேர் கொடுக்கலாமா? எந்த ஒரு ஃபார்முலா மாடல் எதுவுமே இல்லை. அப்படியே சிம்பிளா போடலாம். முதல் நபருக்கு ஏன் பேர் கொடுங்க, ரெண்டாவது நபருக்கு பி பேர் கொடுங்க. அதாவது ஏனா 2 பி 4. முதல் நபருக்கு ஏன் வச்சிட்டேன், ரெண்டாவது நபர் பி வச்சிட்டேன். மூன்றாவதால உங்களை கேட்கறாங்க மூன்றாவது விஷயம் யாருன்னு கேட்கறாங்க. அதை நம்ம சி பேர் கொடுத்துறோம். கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? புரியுதா பாருங்க. அதே மாதிரிதான் ஏன் பேர் கொடுத்துட்டேன், பின்னு கொடுத்துட்டேன். மூன்றாவது எக்ஸாம் கேட்கறாங்களா, அதை சீன் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நான் இதை போட்டுறேன், இது நீங்க போட்டுருங்க. அப்ப இது நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க. எழுதலாமா? அப்ப a/b ஈக்குவல் டு b/c. ஓகேவா? இதை மட்டும் எழுதுனா போதுங்க. இது நம்ம மனப்படம் எல்லாம் எழுத தேவையில்லை. ஓகேவா? இப்படிதான் நம்ம a/b ஈக்குவல் டு b/c. இதுல நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா 3 டேர்ம் தான் இருக்கும். என்ன 3 டேர்ம் இருக்கு? இதுல a இருக்கு, b இருக்கு, c இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? நமக்கு c தான் கேக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப a/b ஈக்குவல் டு b/c. இது எழுதுறது கஷ்டமா? இதே மாதிரி தான் இங்கேயும் எழுத போறோம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏனா இந்த 2, b 4, cன்றது கேக்குறாங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஏனா 2, அப்ப 2/4. ஓகேவா? 2/4 ஈக்குவல் டு b/c னா 4. அப்ப 4/c. ஓகேவா? முடிஞ்சிச்சு பாருங்க. a/b னா 2/4. ஓகேவா? அடுத்து b/c னா b தான் 4. அப்ப 4/c. குறுக்குல பெருக்கினா நமக்கு என்ன கிடைச்சிரும்? c கிடைச்சிரும். ஏன் c கண்டுபிடிக்கிறோம்? c தான் மூன்றாவது விகித சமன். அதனால அப்ப 2 × c குறுக்குல பெருக்குங்க. 2 × c 2c. ஓகேவா? 2c ஈக்குவல் டு 4 4 16.
4 4 16. அப்ப 2க்கு எப்போ டிவைட் அடிக்கணும்ல, அப்ப அடிச்சா என்ன வந்துரும்? அப்ப அடிச்சீங்கன்னா 8 வந்துரும். அப்ப சி வந்து 8. அப்ப இந்த கொஸ்டின் அப்ப மூன்றாவது விகித சமன் ஆன்சர் பாத்தீங்கன்னா 8. இப்ப இதே கொஸ்டின் பாருங்க 3,6 இது வந்து 3ங்க 3,6னுடைய மூன்றாவது விகித சமன் கேக்குறாங்க. அப்ப தேர்ட் ப்ரொபோஷன் கேட்கும் பொழுது முதல் நம்பருக்கு ஏன் பேர் கொடுத்துட்டோம், ரெண்டாம் நம்பர் பி பேர் கொடுத்துட்டோம். அப்ப a by b equal to b by c. ஓகேவா? அவ்வளவுதான். குறுக்குல பெருக்க போறீங்க, ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப நம்ம மூன்றாவது விகித சமனை பார்த்தாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம நான்காவது சமன் பார்க்கலாம், அடுத்த சமன்ல பார்க்கலாம். அது இப்ப பாருங்க ஃபோர்த் ப்ரொபோஷன், அதாவது நான்காவது விகித சமன் கேட்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேர்ட் ப்ரொபோஷன் பார்த்திருப்போம், மூன்றாவது விகித சமன். அதாவது போலீஸ் எக்ஸாம் கூட எஸ்ஐ எக்ஸாம் எதுவா இருந்தாலுமே இந்த தேர்ட் ப்ரொபோஷன் ஃபோர்த் ப்ரொபோஷன் கண்டிப்பா கேட்பாங்க. குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னு போது கவனிங்க, இப்ப 4 16 7. ஓகேவா? 4 16 7க்கு நான்காவது விகித சமன். இதுவும் அதே மாடல் தான். இப்ப நான் இதை போட்டுறேன், இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நம்ம மூன்றாவது போட்டோம்ல, ஓகேங்களா, தேர்ட் போட்டோம்ல, தேர்ட் ப்ரொபோஷன் போடும்போது என்ன பண்ணோம், பேர் கொடுத்தோம். அதே மாதிரி தான் இதுக்கு புதுசா அது ஃபார்முலா இருக்கும், நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. கவனிங்க. அப்ப முதல் நம்பர் ஏன்னு வச்சுக்கிட்டோம். முதல் நம்பர் ஏ, ரெண்டாவது நம்பர் பி, மூணாவது நம்பர் சி. புரியுதா? பாருங்க, முதல் நம்பர் ஏ பி சி கொடுத்தாச்சு. நான்காவது தான் யாருன்னு கேட்கறாங்க, அதை நான் டின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அது தெரியாத நம்ம டின்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, தெரியாது. அப்ப நமக்கு 4 இருக்கா பாருங்க, ஏ பி சி டி 4 இருக்கு. ஈஸி, அப்படியே போட்டுடலாம். அப்ப என்ன பண்ணலாம், எழுதலாமா? ஏபி ஒரு பேரு, சியும் டியும் ஒரு பேர், அவ்வளவுதான். அப்ப எழுதுங்க, a by b equal to c by d. இவ்வளவுதாங்க பேரு. a by b ஒரு பேரு, c by d ஒரு பேருங்க. இதான் ஃபார்மேட். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அப்ளை பண்ண ஆன்சர் வந்துரும். அப்ப 4 16 தான் முதல் பேர்ல எழுத போறோம். ஓகேவா? அப்ப 4 by 16, அதாவது a by b எழுதிட்டேன். c வந்து a தான். அப்ப equal to 7 by d. ஓகேவா? சிம்பிள். அப்ப குறுக்குல பெருக்குங்க, 4 into d 4d 7 into 16. ஓகேவா? இதை நீங்க அடிச்சும் போடலாம், இல்ல குறுக்குலயும் பெருக்கிக்கோங்க, உங்க விருப்பம். அப்ப எப்படி பண்ணலாம் பாருங்க, 4 into d 4d equal to 7 into 16. அதாவது இந்த 7 into 16. ஓகேவா? 4 கேப்பா டிவைட் ஆகணும்ல. ஓகேவா? அப்ப நம்ம அடிச்சிடறோம். ஓகே, ஃபுல்லா மல்டிபிள் இருக்குன்னா நம்ம அடிக்கிறோம். எங்கேயா பிளஸ் மைனஸ் வந்து அடிக்க கூடாது. ஓகேவா? ஃபுல்லா மல்டிபிள் இருக்குன்னா நம்ம அப்படியே அடிச்சுக்கலாம். எல்லாம் நம்ம கீழே கொண்டு போய் தான் அடிக்கணும். அப்ப டி பாத்தீங்கன்னா என்ன வரும், 7. இது 4 4 16. அப்ப 28. நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஃபுல்லாவே சிம்பிளிகேஷன். இது ஃபுல்லா அடிக்கிறது, பெருக்கிறது, ஓகேவா, வகுக்கிறது. இருந்தாலும் நமக்கு இதுதான் முக்கியமே. அப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்து நான்காவது விகித சமன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மேட் பண்ணணும். ஓகேவா? நான்காவது கேட்கும்போது அவங்க 3 டைம் கொடுத்துருப்பாங்க. நீ டீன் தான் எக்ஸ்ட்ரா பேர் கொடுக்க போறியே. ஓகேவா? அதே மூன்றாவது விகித சமன் கேட்டாங்கன்னா அவங்க 2 கொடுத்துருப்பாங்க. ஏபி கொடுத்துட்டு சி கேட்பாங்க. இவ்வளவுதான் மெத்தட். அப்ப இதை பாருங்க, இது ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன். ஃபோர்த்து தானே கேட்கறாங்க. நான்காவது கேட்கும் போது நம்ம டி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப ஏவும் பியும் கம்பேர் பண்ணி ஒரு இது எழுதுறோம், சி டி கம்பேர் பண்ணி எழுத போறோம். இது நீங்களே போடலாம். எப்படி தெரியுமா இது பாருங்க, அதாவது 5 by 8. அப்ப a by b equal to, அடுத்து c by d என்ன வரணும், 15 by d. ஓகேவா? அவ்வளவுதான். இதை நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப நம்ம தேர்ட் ப்ரொபோஷன் முடிச்சிட்டோம், ஃபோர்த் ப்ரொபோஷன் முடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம அடுத்த மாடல், முக்கியமான மாடல் பார்க்கலாம். இது நல்லா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா சராசரி விகித சமன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது விகித சமன் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ப்ரொபோஷன், நான்காவது சமன் போட்டிருப்போம். இப்ப சராசரி விகித சமன், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது இவ்வளவுதான், இந்த ஃபார்மேட்டே இவ்வளவுதான். சராசரி விகித சமன் கேட்பாங்க. ஓகேவா? ஆன்சர் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏபி. ஓகேவா? ரூட்டுக்குள்ள ஏபி, ரூட்டுக்குள்ள இதான் ஆன்சர். ரூட் ஆஃப் ஏபின்னு அர்த்தம். ரூட்டுக்குள்ள ஏவையும் பி பெருக்கணும். அப்ப அந்த ஏபி யாரு அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இவங்க ஏ, இவங்க பி, இவங்க ஏ, இவங்க பி, அவ்வளவுதான். அப்ப சராசரி விகித சமன் கேட்டாலே ஆன்சர் அது ரூட்டுக்குள்ள ஏபி. ஓகேவா? அப்ப இது ஏ அர்த்தம், பி அர்த்தம். அப்படியே போடலாமா? ரூட்டுக்குள்ள ஏனா முதல் நம்பர், பினா ரெண்டாவது நம்பர். புரியுதா? பாருங்க, வேற ஒண்ணும் எந்த ஒரு மாடலுமே கிடையாது. சராசரி விகித சமனாலே ரூட் ஆஃப் ஏபி தான். அப்படி அப்ளை பண்ணிட்டோம். அப்ப கவனிங்க, 4 16 எவ்வளவு, 64. அப்ப ரூட்டுக்குள்ள 64. அப்ப 64 ரூட்ல இருந்து வெளில எடுத்தா ஆன்சர் என்னது, 8. ஏன்னா 8 8 64. ஸ்கொயர் படிச்சிருக்கோம்ல. அப்ப 8 ஸ்கொயர் தான் 64. ஆன்சர் வந்து 8. இப்ப இதை பாருங்க, புள்ளியில இருக்கு. ஓகேவா? அப்ப இவங்க ஏ, இவங்க பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சராசரி விகித சமன் ஃபார்முலா என்னது, ரூட் ஆஃப் ஏபி. அப்ப அப்படியே போட போறோம். ரூட் ஆஃப் ஏனா 0.02 இன்டு பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.3
32 ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் பெருக்க போறோம். பெருக்கலாமா? அப்ப கவனிங்க 0 பாயிண்ட் இங்கேயும் 2 டிஜிட் தான், 0 பாயிண்ட் இங்கேயும் 2 டிஜிட் தான். அப்ப பெருக்கினீங்கன்னா 2 32 நாது 64 ஓகேவா. 2 32 64 வரும் ஓகேவா. இங்க ஒரு 2 டிஜிட் இருக்கு, இங்க ஒரு 2 டிஜிட் இருக்கு, மொத்தம் 4 டிஜிட் ஆகுது. பெருக்கும்போது 4 டிஜிட் ஆகுதா? இல்ல உங்க கஷ்டமா இருக்குன்னா நீங்க தனியா இப்படி தான் போட்டு பெருக்கணும். 0.02 இன்ட்டு 0.32 இப்படி போட்டு பெருக்குங்க. இதையும் நீங்க போட்டே பெருங்க, உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும் ஓகேவா. ஃபுல்லா போட்டு பெருங்க. இப்போ நமக்கு இதோ ஒரு 2 டிஜிட், இதோ ஒரு 2 டிஜிட், மொத்தம் 4 டிஜிட் இருக்கு புள்ளிக்கு அப்புறம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரூட்டுக்குள்ள 0.0064 எப்படி தெரியுமா வந்துச்சு? 2 32 64. இந்த 20 ஏன் போட்டிருக்கேன்னா மொத்தம் புள்ளி 2 டிஜிட், இதோ 2 டிஜிட் இருக்கு, இதோ 2 டிஜிட் இருக்கு ஓகேவா. மொத்தம் 4 டிஜிட் வரணும் புள்ளிக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கு ஓகேவா. நீங்க இதை போட்டு இப்படி பெருக்குனாலுமே உங்களுக்கு இதுதான் வரும். நீங்க பெருக்குங்க, உங்களுக்கு இதான் வரும் ஓகேவா. இப்ப ரூட்ல இருந்து வெளில எடுக்கலாமா? ரூட்ல இருந்து வெளில எடுத்தாதான் ஆன்சர் ஓகேவா. அப்ப கவனிங்க, ரூட்ல இருந்து வெளில எடுக்க போறோம். எடுக்கும் பொழுது இப்ப பாருங்க மொத்தம் 4 டிஜிட் இருக்கு, இப்ப இந்த 64 ரூட் எடுத்தா 8, 64 ரூட் எடுத்தா 8, 2 0 இருக்கு, 2 0 ரூட் எடுத்தா 1 0 தான் போட போறோம். 1 0 போட்டா போதும். 64 ரூட் எடுத்தா 8 ஓகேவா. 2 0க்கு ரூட் எடுக்கும்போது ரூட்ல 1 0 தான் வரும் ஓகேவா. நம்ம ரூட் எடுத்தாச்சு ஓகேவா. இதுக்கப்புறம் 0 பாயிண்ட், அவ்வளவுதான். இதான் ஆன்சர். 0.08 64 ரூட் எடுத்தா 8, இந்த 2 0க்கு பதில் 1 0 போட்டா போதும் ஓகேவா. அப்ப 0.08 தான் நமக்கு ஆன்சர். இதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதா? பாருங்க, இது ஒரு முக்கியமான சம்மு ஓகேவா. எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பெருக்கிடுங்க, அப்படி மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் வாங்க ரூட் எடுத்து ஆன்சர் கிடைச்சு ஓகேவா. அப்ப சராசரி விகித சமனாலே ரூட்டுக்குள்ள AB, இது மட்டும் மைண்ட்ல இருந்தா போதும். எந்த மாடல் வேணா நம்ம போட்டுடலாம் ஓகேவா. நம்ம அடுத்து இது பார்க்கலாம். இப்போ 20th சம் பார்த்தீங்கன்னா ₹1 ரூபாய்க்கும் 20 பைசாக்கும் உள்ள விகிதம் கேட்கறாங்க ஓகேவா. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு செட்டா பார்த்துட்டோம் ஓகேவா. என்ன பார்த்துருக்கோம்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம், சராசரி விகித சமன். இது அவ்வளவுதான் கொஸ்டின் ஓகேவா. அதை தாண்டி கேட்க முடியாது அதுல. இப்ப நம்ம ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கம்பாரிசன். ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் கவனிங்க. 1 மீட்டருக்கும் 25 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதத்தை பொறுத்த வரைக்கும் விகிதத்துக்கு அழகு கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க்கு. ஃபுல் நோட்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருவோம், அதை டெவலப் பண்ணி நீங்க காப்பி பண்ணிக்கலாம் ஓகேவா. இன்னொரு விஷயம், விகிதத்துக்கு ஒரு எந்த ஒரு யூனிட் அழகுமே கிடையாது. அது ஒரு எண் மதிப்பு தான். விகிதன்றது ஒரு எண் மதிப்பு தான். ஆனா விகிதத்தை கம்பேர் பண்ணும்போது கவனிங்க, இப்போ ஒரு 50 சென்டிமீட்டர், இங்க ஒரு 20 மீட்டர் இப்படி வச்சுக்கோங்களேன். இங்க சென்டிமீட்டர் இருக்கு, இங்க மீட்டர் இருக்கு. இதுவே தப்பு. ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஒப்பிட முடியாது ஓகேவா. இங்க சென்டிமீட்டர்னா இங்கேயும் சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அப்பதான் நம்ம கரெக்டா கேன்சல் பண்ணிக்கணும். அப்பதான் விகிதத்தை கரெக்டா ஒப்பிடணும் அர்த்தமே ஓகேவா. அப்ப அது மாதிரி சம் தான் இது ஓகேவா. கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா 1 மணி நேரத்திற்கும் 20 நிமிஷத்துக்கும் உள்ள விகிதம் கேட்பாங்க. அப்ப ரெண்டுத்தையும் சேமா கன்வெர்ட் பண்ணிடணும். ஒண்ணு நிமிஷமா மாத்தினோம், நேரமா மாத்தினோம். இது நமக்கு இதுல புரியணும். இப்படிலாம் ஒவ்வொரு மாடலையுமே உங்களுக்கு ஒண்ணு புரியணும். அப்ப 1 ரூபாய்க்கும் ஓகேவா, 1 ரூபாய் இருக்கு உங்கள்கிட்ட, 20 பைசா இருக்கு. அப்புறம் பைசாவை மாத்தலாமா? அப்ப கவனிங்க, 1 ரூபாய் அப்படின்னா 100 பைசா. அப்ப 100 பைசாக்கும் 20 பைசாக்கும் உள்ள ரேஷியோ, இதான் ரேஷியோட ஆன்சர். புரியுதா பாருங்க. அப்ப 100 பைசா 20 பைசா. அப்ப காமன் அடிக்கலாமா? இந்த 1 0க்கு இந்த 1 0 போயிடும். இங்க 1 2 2 5 2 10 அடிக்கலாமா? அப்ப 5:1 தான் ஆன்சர். புரியுதா பாருங்க, போட்டாச்சு. அப்ப எப்படி ஈக்குவல் பண்றோம்னா, இங்க பைசானா இங்கேயும் பைசா தான், இங்க ரூபானா இங்கேயும் ரூபா தான், இங்க மணினா இங்கேயும் மணி தான், இங்க நிமிஷம்னா இங்கேயும் நிமிஷம் தான் ஓகேவா. இப்படி அளவு ரொம்ப கரெக்டா இருக்கணும் ஓகேவா. இங்க பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1 மீட்டருக்கும், அதாவது 1 மீட்டருக்கும் 25 சென்டிமீட்டருக்கும் உள்ள ரேஷியோ கேட்கிறாங்க. அப்ப 1 மீட்டருக்கு 25 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப நம்ம இதையும் சென்டிமீட்டரா மாத்தலாமா? அப்ப 1 மீட்டர் இருக்கு. அப்ப எவ்வளவு சென்டிமீட்டர் வரும் நமக்கு இதுல? இங்க சைட்ல போட்டுக்கலாம் ஓகேவா, இங்க போட்டுப்போம். அப்ப 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அந்த பக்கம் அவங்க ஒரு 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப அது ஒரு 25 சென்டிமீட்டர். இதுக்கு தான் ரேஷியோ கேட்டேன். இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 1 மீட்டர்னா 1 மீட்டருக்கும் 25 சென்டிமீட்டருக்கும் கேட்கிறாங்க. நான் அந்த மீட்டரையும் சென்டிமீட்டரா மாத்திட்டேன். அப்ப இது பாருங்க, அடிக்கலாமா? 1 25 25, 4 25 100 ஓகேவா. அப்ப இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. அப்ப ஆன்சர் 4:1. இந்த சம்கான ஆன்சர் வந்து 4:1. புரியுதா பாருங்க. ஏன் 100ன்னு மாத்தினேன்? ஏன் 100ன்னு மாத்திட்டா இங்க சென்டிமீட்டர் இருக்கா, அப்ப நான் இதையும் சென்டிமீட்டரா மாத்துறேன். அதனாலதான் 1 மீட்டர் நான் 100 சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. அப்புறம் அடிக்கும் பொழுது இங்க 5 5 25 ஓகேவா, இங்க 20 5 100ன்னு வரும். திருப்பி 5 அடிச்சீங்கன்னா 1 5 5 4 5 20. 4:1 ஓகே. டைரக்டாவும் அடிக்கலாம், பாத்துக்கோங்க. அப்ப யூனிட் சேமா இருக்கணும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர், இப்படி சேமா இருக்கணும். அப்ப இந்த 2 செம்ல உங்களுக்கு புரியுதா பாத்துக்கோங்க. யூனிட் கரெக்டா இருக்கணும் அடிக்கும்போது. நம்ம இதுல பார்த்தாச்சு. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் ஓகேவா. அடுத்து என்ன மாடல் பார்ப்போம்.
இப்போ இந்த மாடல் பாருங்க, சேம் அதே மாடல் தான். 8 மாதங்களுக்கும் 4 வருடத்திற்கும் உள்ள விகிதம் கேட்கறாங்க. அப்ப ரேஷியோ ஒப்பிடணும். ஓகேவா? இங்க 8 மாசமா இருக்கு, இங்க 4 வருடம் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம மாசத்தை கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்ப இது 8 மாசம், 8 மாதம் 4 வருடமா, ஒரு வருடத்துக்கு 12 மாசம் தெரியும். அப்ப 4 12 48. அப்ப 48 மாசம் அதுல இருக்கு. ஓகேவா? அப்ப 48 மாசம் பாருங்க. ஓகேவா? ரெண்டு பக்கம் மாசம். அப்ப அடிக்கலாமா? 1 8 8 6 8 48. 1 8 8 6 8 48. அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1:6. 1 8 8 6 8 48. ஓகேவா? அப்ப கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மொத்தம் நமக்கு யூனிட் வந்து சேமா இருக்கணும். ஓகே, மாசம்னா மாசம், ஆண்டுனா ஆண்டு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப இதை விட முக்கியமான எளிமையான பேசிக்ஸ் ஃபுல்லா ஓரளவு கொண்டு வந்துட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 12 எளிமையான சம் பேசிக்ஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோல ஃபுல் இதுவும் பார்த்துருவோம். அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே.